அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 18/4/2024 வியாழன்கிழமை, குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் செய்நன்றி அறிதல். குறள் 104. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். தெளிவுரை: ஒருவர் திணையளவு உதவி செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்பவர் அதனையே பனையளவாக எண்ணி போற்றுவர். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் ஆர்வமும் தலைமை தாங்கும் ஆசையும் கொண்ட நீங்கள் இன்று உங்களின் அரசியல் திறமையை காட்ட முற்படுவீர்கள். உங்கள் விருப்பப்படி பொது பணியில் ஆர்வம் கொண்டு அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்தாலுமே இன்று சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் மிகுந்த போராட்டம் இருக்கும். இன்று பணப்புழக்கம் அதிகம் இருக்கும். உபரி வருமானமும் கூட அதிகம்தான். இன்று வீடு கட்டுவது தொடர்பான கேள்விகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்று சிலர் கூட்டுத் தொழில் மூலம் புதிய தொழில் தொடங்க பேசி முடிவு எடுப்பீர்கள். இன்று தண்ணீர், ஆயில், பெயிண்ட், போர் போன்ற பணிகள் நல்ல வருமானம் கிடைக்கும். இன்று குடும்பத்தில் ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. நிம்மதி இல்லாமை, சதா புலம்பலான வாழ்க்கை, இப்படியாக இன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. பணியிடம் துவங்கி குடும்பம் வரையிலும் எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கும். ஒரு சில நாட்கள் மட்டுமே, பிறகு சரியாகிவிடும். தொலைதூரம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருப்பதால் குடும்பத்தில் அதற்கான ஆயத்தங்கள் செய்வீர்கள். பெண்கள் பெரும்பாலும் இன்று யாருடைய விஷயத்திலாவது தலையிடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. இல்லையெனில் அவமானப்பட நேரும். மேலும் குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் விடாப்பிடியாக அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். எப்பவும் போல உங்களுக்கு இன்றும். ஆனாலும் இன்று பிறருக்கு உதவ போய் வழக்குகளில் சிக்கும் வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். இன்று திடீரென குடும்பத்தை மீறிய திருமணம் நடக்கும். பெரும்பாலும் இன்று குடும்பத்தில் நடக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரையில் வரன் வடக்கு திசையில் இருந்து வருவதற்கான வாய்ப்பே உண்டு. இன்று குடும்பத்தில் நடக்கும் குழப்பத்திற்கு காரணம் கண்டுபிடிக்க மிகுந்த சிரமம் இருக்கும். அப்படியே விடுவது நல்லது. கிரக நிலைகள் மாற இதுவும் சரியாகும். காரணம் இல்லாத பயம், தேவையற்ற குழப்பம், கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை, இப்படியாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்று பேங்க், ஃபினான்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பரோட்டா கடை, கொரியர், ராமர் கோயில், மெடிக்கல், மெக்கானிக், மின் மாற்றிகள், டவர், விண்மில், நீதிமன்றம், அரசு அலுவலகம், பூ மற்றும் பல வியாபாரம், டிராவல் ஏஜென்சிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மோட்டார் வாகனம் தொழில்கள், விளம்பர பணிகள், இப்படியான இடங்களுக்கு பெரும்பாலும் சென்று வருவீர்கள். இன்று காது வலி, ஃபுட் பாய்சன், தோல் நோய்கள், அம்மை, மண்ணீரல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு. இன்று செல்வி, இனியா, மாயா, பவானி, மாலினி, வேணி, சரஸ்வதி, கீதா, முருகன், சண்முகம், யாசர், முகமது, பாலாஜி, பிரேமா, மீனாட்சி, வனஜா, தினகரன், பாஸ்கரன் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்று பச்சை, வெள்ளை, கருப்பு, ஆரஞ்சு, மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். இன்று சமையலில் கோவக்காய், பாகற்காய், பயிறு வகைகள், கிழங்கு வகைகள், கீரை இவற்றை சமையலில் சேர்த்து கொள்வீர்கள். இன்று உங்கள் விருப்பப்படி பெரும்பாலும் நொறுக்கு தீனி மற்றும் பால் சாதம் எடுத்துக்கொள்வீர்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.